ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குற்றம் புரிந்தவன் இந்த சீரீஸோட ஸ்டோரிலைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ். இதில் ஆனந்தி பாஸ்கரன் ஒரு வயசான கப்பலை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவங்க டெலிவரி அப்போ இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவங்களோட பேர் என்ன, இப்போ இவங்க 2 பேர் தான் வளர்த்துட்டு வராங்க. அந்த பையனுக்கு ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக ஒரு சர்ஜரி பண்ணால் தான் உயிரையே காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பாஸ்கரன் கிட்ட பணம் இருக்காது. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் அவர் ரிட்டையர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்போ வர ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு இந்த சர்ஜரியை பண்ணலாம்னு இருப்பாங்க. இவங்க இருக்கிறது ஒரு ரிமோட் வில்லேஜ். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனாலே அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு பாஸ்கரன் கிட்ட தான் வருவாங்க. அவரால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை அவர் பண்ணி அனுப்பி விடுவார். இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் சாலமன் மேரின்னு ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்களுக்கு மர்சின்னு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. சாலமன் ஒரு குடிக்காரன். டெய்லி குடிச்சிட்டு வந்து மேரி கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் அவன் வேலையே. இவங்க 2 பேர் வீடும் சொந்தக்காரங்க மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. மர்சி, ராகுல், அப்புறம் பாஸ்கரன் வீட்டு பெட் டாகான ஜாக்கி சான், இவங்க எல்லாரும் ஒன்றா தான் எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அது இந்த 2 பேர் ஃபேமிலியோட லைஃப்பையும் டோட்டலாக மாற்றிடுது. அன்றைக்கி அவங்க ஊரில் திருவிழா. பாஸ்கரனும் ஆனந்தியும் அவங்க பேரனை கூப்பிட்டுட்டு அந்த திருவிழாவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு டேப்லெட் கொடுக்குற டைம் ஆகிடுச்சுன்னு பாஸ்கரன் மட்டும் ராகுலை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாரு. வர வழியில் சாலமன் குடிச்சிட்டு கோவமாக இங்கே நடந்து போயிட்டுருக்கிறத பாஸ்கரன் பார்ப்பாரு. இப்போ அவர் வீட்டுக்கு வந்து பேரனுக்கு மருந்தும் கொடுத்து தூங்க வச்சுருப்பாரு. இவரும் தூங்கியிருப்பார். ஆனால் இவங்களோட பெட்டாகான ஜாக்கி சான் மட்டும் நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும். பாஸ்கரன் வீடும் சாலமன் வீடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இவங்க வீட்டுக்கு கீழே 2 வீடு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ சாலமன் கீழே விழுந்து இறந்து கிடக்கிறத பார்த்துருப்பாங்க. இப்போ பதட்டமாக பாஸ்கரன் வீட்டுக்கு கதவை தட்டி இதை பற்றி சொல்கிறாங்க. சாலமனை யாரோ பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணு மர்சியை இப்போ காணும். கடைசியாக மர்சியை பார்த்தது பாஸ்கரன் தான். இப்போ மர்சியோட அம்மா மேரி வராங்க. அவங்க நேற்று நைட்டு 8 மணி அப்போ சர்ச் போனதாகவும் பின்னாடியே மர்சியை வர சொன்னதாகவும் சொல்லுவாங்க. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு போலீஸ் விசாரிக்கிறப்போ சாலமனோட அண்ணா வெங்கட் பேர் வருது. சாலமனுக்கும் வெங்கட்க்கும் சொத்து விஷயமா ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதனால அவர் பொண்ணு அவரே கடத்திட்டு சாலமனையும் கொண்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏரியாவில் நடந்திருக்கும். அதுவும் கரெக்டாக திருவிழா அன்னைக்கு தான் நடந்திருக்கும். இதுக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுவாங்க. இப்போ கௌதம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் போலீஸாக இருந்தப்போ ஒரு விட்னஸை கோர்ட்டு கூப்பிட்டு போகிற வேலை இருந்திருக்கும். அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இவர் ப்ரொமோட் ஆகி இப்போ டிஎஸ்பிக்கு டிரைவராக இருப்பார். இவருக்கு எப்படியாவது மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ளே போகணுங்கிற ஆசை இருக்கும். அதனால இந்த கேஸை அவர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார். மர்சியை எல்லா இடத்துலையும் அவங்க அம்மாவும் தேடுவாங்க, போலீஸும் தேடுவாங்க. ஆனால் எங்கேயுமே மர்சி கிடைக்க மாட்டா. இப்போது பாஸ்கரன் அவர் வீட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறப்போ அதுக்குள்ளே மர்சியோட பாடி இருக்கும். இதில் வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். அதில் ஒன்றா தான் ரிவீல் ஆகும். மர்சியை யார் கொன்னா, எதுக்காக கொன்னாங்க, பாஸ்கரன் எதுக்கு மர்சியோட பாடியை இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்காரு, இந்த கேஸை இப்போ டிரைவராக இருக்க கௌதம் சால்வ் பண்ணுவாரா, அந்த கிரிமினலை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.